நம்பிக்கை கொண்டவர்களே, நம்பிக்கை கொண்ட பெண்கள் நாடு துறந்தவர்களாக உங்களிடம் வந்தால் அவர்களை நீங்கள் பரிசோதித்துக் கொள்ளுங்கள். நம்பிக்கை கொண்டவர்களே, நல்லது மேல நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கிறோமா? நன்மையின் மீது நாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோமா? எந்த சூழல்ல நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம், எந்த சூழல்ல தேவை உடையவராக இருக்கிறோம், அந்த சூழல்ல நன்மையை நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறோமா? நம்பிக்கை கொண்டவர்களே, ஒவ்வொரு சூழல்லையும் நம்ம இப்ப நம்பிக்கை கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு நம்ம கவனிக்க வேண்டியிருக்கோம். நம்பிக்கை கொண்டவர்கள்னு நாம் நம்மை கூறிக்கொள்வதால் நம்பிக்கை கொண்டு இருக்கிறோமா? இதுதான் கேள்வி. இப்ப நம்பிக்கை கொண்டவர்களேன்னு நமக்கு நினைவுபடுத்தும் போது, வேதத்தை படிக்கும்போது நம்ம என்ன அங்கே கவனிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, இந்த நிமிஷம் நம்ம நம்பிக்கை கொண்டவர்களா இருக்கிறோமா அப்படின்னு நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. நம்பிக்கை கொண்டவர்களேன்னு படிக்கும்போது நான் இப்ப நம்பிக்கை கொண்டு இருக்கின்றனா? வேதத்துல ஒவ்வொரு வாக்கியமும் ஒவ்வொரு வார்த்தையும் இந்த நிமிஷம் என்னுடைய நிலை என்னவாக இருக்கு, எனக்கு என்ன தேவை இருக்கு அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கொண்டு நம்ம பார்க்க வேண்டியவங்களாக இருக்கும். நம்பிக்கை கொண்டவர்களே, நம்பிக்கை கொண்ட பெண் நாடு திறந்தவர்களாக உடைய வந்தால், நம்பிக்கை கொண்ட பெண் நம்முடைய உணர்வு நம்ம அறிவிச்சு கொடுக்கணும். இவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்றத அறிவிச்சு கொடுக்கணும். ஏன்னா நம்பிக்கை கொண்ட பெண்கள் இல்லை ஆண்கள் யாராக இருந்தாலும், இங்கே நம்பிக்கை கொண்ட பெண்கள்னு சொல்லும்போது நம்ம உணர வேண்டியிருக்கு. நம்பிக்கை கொண்டவர்களாக முதல்ல நம்ம இந்த நிமிஷத்துல நம்ம இருக்கிறோமா அப்படின்றத நம்ம உணர வேண்டியிருக்கு. நம்பிக்கை கொண்ட பெண்கள்னு இறைவன் அறிவிக்கிறான் இல்லையா? அப்போ அந்த நம்பிக்கை கொண்ட பெண்கள் அப்படின்றதையும் நம்ம அங்கே உணர்வு அறிவிக்க வேண்டியது இருக்கு. யார் ஒருத்தர்கிட்டையும் நம்ம பேசும்போது அந்த நிலையில நம்ம என்னவாக இருக்கிறோம், நம்ம நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறோமா, நம்ம மனசுல நம்பிக்கை இருக்கா அப்படின்றதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. எனக்குள்ள ஒன்று நான் பேசும்போது அல்லது என்னுடைய உணர்வு என்கிட்ட அறிவிக்கும் போது நான் கவனிக்கிறவனாக இல்லை கவனிக்காதவனாக இருக்கிறேனா, அல்லது தேவை வரும்போதும் நான் கவனிக்காம இருக்கிறேனா, இதை நான் கவனிக்க வேண்டியிருக்கு. இன்னொருத்தட்ட நம்ம பேசும்போது உணர்வை கொண்டு இந்த சனம் நான் நம்பிக்கை கொண்டவனாக இருக்கிறேனா அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கொண்டு நம்ம பேச வேண்டியிருக்கு. நம்முடைய மனசுல ஒவ்வொரு சூழல்லையும் மனசு மாறுது. அதாவது அமைதியிலிருந்து உணர்ச்சியை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கவே செய்யுது. அப்ப யார்கிட்டையும் நம்ம பேசும்போது அந்த சூழல்ல நம்முடைய மனசு அமைதியா இருக்கான்னு கவனிக்கல. அப்படி கவனிக்கல அப்படின்னா நம்முடைய பேச்சிலையும் அவளுக்கு நம்ம சொல்லக்கூடிய காரியங்கள்லையும் உணர்வு இல்லாமல் போயிடும், உணர்ச்சி ஆயிரும். இங்க நம்பிக்கை கொண்ட பெண்கள் நாடு திறந்தவர்களாக, அப்ப நம்பிக்கை கொண்ட பெண்கள்னு நமக்கு அந்த நேரத்துல நம்முடைய உணர்வு அறிவிக்க வேண்டியிருக்கு. அப்ப வந்த உடனே நம்பிக்கை கொண்ட பெண்கள்னு அவங்க எழுதிட்டோ பேர் எழுதிக்கிட்டோ வர்றதில்லை. நம்பிக்கை கொண்ட பெண்கள் நம்மிடம் வரும் பொழுது அப்போ ஒரு காலம் வரைக்கும் நம்ம கூட அவங்க இருக்கிறாங்க, நமக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்பிக்கை கொண்ட பெண்கள் அப்படின்னு யார் ஒருத்தரும் புதுசாக வரும்போது நம்பிக்கை கொண்ட பெண்கள் நமக்கு தெரியாது இல்லையா? அவங்க பேரை வச்சோ அடையாளங்களை வைத்தோ நம்ம நம்பிக்கை கொண்ட பெண்கள் அப்படின்னு யார் ஒருத்தரையும் நம்ம சொல்ல முடியாது. இந்த நம்பிக்கை கொண்ட பெண்களை உங்களிடம் வந்தால் அப்படின்னு சொல்லும்போது அப்ப நம்பிக்கை கொண்ட பெண்கள் எப்படி நம்ம அடையாளம் காண்றது? இந்த கேள்வி மனிதனுக்கு என்ன செய்ய வச்சிருச்சு அப்படின்னா, நம்பிக்கை கொண்டவர்கள்லாம் இந்த அடையாளத்தோட இருங்க அப்படின்னு சொல்ல வச்சிருக்கு. அதன் காரணமாக ஒவ்வொருத்தரும் அந்த அடையாளங்களை கொண்டு இவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அப்படின்னு இல்லை. இங்க இறைவன் அறிவிக்குது, நம்பிக்கை கொண்ட பெண்கள் நாடு திறந்தவர்களா உங்களிடம் வந்தால். அப்ப எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? உணர்வு நமக்கு அறிவிக்கணும். அவர்களுடைய செயல், அவருடைய பேச்சு, அதுல உணர்வு நமக்கு அறிவிக்கும். இவர்கள் நல்ல மனிதர்களாக, நம்பிக்கை கொண்டவர்கள்னு சொல்லும் போது நல்ல மனிதர்கள், நன்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, தீமையை வெறுப்பவர்களாக அவர்கள் இருப்பதை உணர்வதை கொண்டு ஒரு தேவையோடு நம்ம வரும் பொழுது இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் பணிவை கொண்டு வர்றான். ஒரு தேவையோடு வரும்பொழுது
இப்போ அவர்கள் அந்த பணிவோடு இருக்கிறாங்க. பெரும்பாலும் அந்த நேரத்தில் அவர்கள் மனதில் உள்ளதை பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு தேவையோட வரும். உடல்நிலை சரியில்லாமல் ஒருத்தர் மருத்துவர்கிட்ட போறாரு, என்ன செய்யுதுன்னு கேட்டா உடல்நிலை சரியில்லாதவர் உள்ளதை சொல்லுவார். ஆனா எந்த உடல்நிலையும் சரியில்லாம மருத்துவம் சரிதானா, மருத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்படிலாம் போகக்கூடியவங்க. இப்ப நடக்கக்கூடிய நிறைய ஒரு போலித்தனம், அதை கண்டு இவர்கள் அதை சரியாக செய்கிறார்களா, இவர்களுக்கு தெரியுதா அப்படின்லாம் கூட பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அவரிடம் உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டா உண்மை வராது. அப்போ ஒரு தேவையுடையவளாக ஒரு மருத்துவர்கிட்ட நீங்க போனா கூட அந்த தேவையின் காரணமாக நீங்க உண்மையை எடுத்து சொல்லுவீங்க. அப்போ உணர்வை கொண்டு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில உங்ககிட்ட வரக்கூடிய நம்பிக்கை கொண்ட பெண்கள் சொல்லும்போது எப்படி மேல வர்றாங்க உங்களை தேடி, அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள், நன்மையை நாடுவார்கள் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை அவர்களுக்கு உணர்த்தப்பட்டு அவர்கள் வருகிறார்கள். இப்ப நமக்கு அந்த உணர்வு இருந்தால் மட்டும்தான் நம்பிக்கை கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இப்ப நமக்கு நாடு, மதம், மொழி எந்த ஒன்றும் நமக்கு தெரியாது, நம்ம பார்க்கவும் மாட்டோம். அவர்களை நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அவருடைய அந்த செய்தியின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இயலும். நம்பிக்கை கொண்ட பெண்கள் நாடு துறந்தவர்களாக உங்களிடம் வந்தால், எந்த வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதை துறந்து அவர்கள் வருவதாக இருந்தால் அவர்களை பரிசோதித்துக் கொள்ளுங்கள். இந்த பரிசோதனை தான் இப்போ உணர்வை கொண்டு நம்ம அறிகிறது. பல விதத்திலும் பல நாட்களிலும் அவர்கள் நம்மோடு தங்கியிருக்கும் பொழுது, அதாவது ஒருவர் மற்றவர்களை சந்தித்துக் கொள்ளும் அந்த காலத்தில் நீங்கள் அவர்களை அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் உங்களை தேடி வரும்போது, உங்களோடு வாழும்போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்போது பரிசோதித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன, பரீட்சை வச்சா இல்லை, அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தில் நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்கள். நம்முடைய மனதில் நாம் தெளிவடைகின்றோம். இல்லை, இவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக, நன்மையை விரும்பக்கூடியவர்களாக, தேவையுடையவர்களாக இறைவன் நமக்கு அறிவிக்க அதை கொண்டு நாம் அறிகின்றோம். பரிசோதித்துக் கொள்ளுங்கள். இதுக்காக தனியாக அவங்கள என்னென்ன வச்சிருக்கீங்கன்னு அவங்க வச்சிருக்க பொருள்களை எல்லாம் பிரட்டி பார்ப்பது அல்ல பரிசோதித்துக் கொள்ளுதல். இல்லைன்னா அவங்களை பற்றி அடிப்படையான சில விஷயங்கள், எங்கேருந்து வர்றீங்க, என்ன செய்யறீங்க, என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை உங்களோடையே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களாகவும் இருக்கலாம் நம்பிக்கை கொண்ட பெண்கள். அவர்கள் எந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அதை விட்டு வருகிறார்கள் நாடு துறந்தவர்களாக. அவர்கள் எதை தங்களுடைய நாட்டமாக கருதி வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, தங்களுடைய வாழ்க்கை என்று, தங்களுடைய உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அதில் அவர்கள் தங்களுக்கு வேண்டியது இல்லை அல்லது தங்களின் நன்மைகள் அதில் இல்லை என்று அவர்கள் அதை துறந்து வரும் பொழுது அவர்களை இறைவன் கூறுகின்றான், பரிசோதித்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய இறை நம்பிக்கையை இறைவன் நன்கறிந்தவன். இறைவன் இங்கு அறிவித்து விட்டான். இறைவனுக்கு தெரியும் நம்முடைய நம்பிக்கை என்னவென்று, இறைவனுக்கு தெரியும். அவன் அறிந்தவன் என்று நமக்கு இப்பொழுது தெளிவுபடுத்துகின்றான். நான் எவ்வாறு அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் என்பதை நான் எவ்வாறு அறிந்து கொள்வது என்ற கேள்விகளுக்குள் நாம் அதிகம் ஆராய்ச்சிகள், அதிகம் அவர்களை துருவி ஆராய வேண்டியதில்லை. இறைவன் நமக்கு உணர்வின் வாயிலாக அறிவிக்கின்றான், நமக்கு இப்பொழுது தெளிவுபடுத்துகின்றான். இறை நம்பிக்கையை நன்கறிந்தவன், நான் நன்கறிந்திருக்கிறேன் என்று இறைவன் கூறுகின்றான். அதன் மீது நாம் நம்பிக்கை கொண்டவர்களா? அதுக்குத்தான் நம்பிக்கை கொண்டவர்களே அழைக்கிறான். நீங்க என்னை நம்புகின்றீர்களா, நன்மையை நம்புகின்றீர்களா? இப்பொழுது நான் அதை அறிந்தவன், அவருடைய தேவைகளை அறிந்தவனாக இருக்கின்றேன். எனவே அவர்கள் நம்பிக்கையுடைய பெண்கள் என நீங்கள் அறிந்தால், இப்போ உங்கள் உணர்வில் நான் அறிவிப்பதை நீங்கள் அறிந்தால் அப்படின்னு இறைவன் அறிவிக்கின்றான். நம்முடைய உணர்வில் இறைவன் அறிவிக்கும் பொழுது நாம் அதை உணர்ந்து கொண்டவர்களாக இருந்தால் நிராகரிப்புடன் அவர்களை திருப்பி அனுப்பி விடாதீர்கள். அவர்களுடைய நிராகரிப்பில் நீங்கள் விட்டுவிடாதீர்கள். முதல் எந்த நிராகரிப்பில் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அதன் காரணமாக அதை விட்டும் சத்தியத்தை, உண்மையை தேடி உங்களிடம் வந்தார்களோ, நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்து அவர்களும் நம்பிக்கை கொண்டு உங்களிடம் வந்தார்களோ, அவர்களை எந்த நிராகரிப்பின் பால் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, எந்த நிராகரிப்பின் வழியில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அந்த வழியில் அவர்களை திருப்பி விட்டு விடாதீர்கள். அந்த பெண்கள் அந்த ஆண்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் இல்லை.
அந்த ஆண்கள் இந்த பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் இல்லை. மனித சமுதாயம் வளர்ச்சி அடைவதற்கு, பெருகுவதற்கு ஆணும் பெண்ணும் அவர்களுடைய ஒருமித்தமான வாழ்க்கையும் தேவையுடையதாக இருக்கிறது. மனிதர்கள் பல்கி பெறுவதற்காக இப்பொழுது ஆண்கள் பெண்களுக்கு உதவியாகவும் பெண்கள் ஆண்களுக்கு உதவியாகவும் இருக்கிறார்கள். இங்கே இறைவன் நமக்கு அறிவிக்கின்றான், நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களுமாக வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாம் முடிவு செய்து கொள்வதில்லை. நாம் எல்லாம் பார்த்து, ஒரு குடும்பத்தை பார்த்து, வசதி வாய்ப்புகளை பார்த்து பெண்ணை கொடுக்கறதோ பெண்ணை வாங்குறதோ அப்படி இல்லை. இன்னும் நம்பிக்கை கொண்ட பெண்களாக நீங்கள் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்ம வழிமுறையின் நம்ம ஏற்படுத்தி கொண்ட வழிமுறையில் நாம் ஆணும் பெண்ணையும் எவ்வாறு திருமணம் செய்து வாழச் செய்கின்றோம் என்பதை நாம் அனைவரும் அறிந்ததுதான். இப்பொழுது இறைவன் அந்த ஆணோ அல்லது அந்த பெண்ணோ நம்பிக்கை கொண்டவர்களாக இல்லாத நிலையில் அவர்களும் இதற்கு மேல் அந்த வாழ்க்கையில் வாழ தங்களுக்கு வழி இல்லை என்று அறிந்து கொண்ட நிலையில் ஒவ்வொருத்தரும் சுயமாக முடிவு செய்வது என்பதை நாம் உணர வேண்டும். யாரொருவரையும் நிர்பந்தம் செய்து அல்ல, ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையை தெளிவாக தீர்மானித்துக் கொள்ள இறைவன் அனுமதி அளித்திருக்கின்றான் ஒவ்வொருவருக்கும். இப்பொழுது இவன் கூறுகின்றான், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நிராகரிக்கக்கூடிய ஆண்கள் அவளுக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் இல்லை, நிராகரிக்கக்கூடிய பெண்களுக்கு நம்பிக்கை கொண்ட ஆண்கள் அனுமதிக்கப்பட்டவர்கள் இல்லை. அந்த அனுமதி இல்லாமல் நாம் பொன்னையும் பொருளையும் இடத்தையும் வசதியையும் பார்த்து திருமணம் செய்து வைக்கின்றோமே, இப்பொழுது அவர்கள் மாறிவிடுகிறார்கள். அனுமதிக்கப்படாததை நாம் அனுமதிக்கப்பட்டதாக. இதற்கு உங்களுக்கு உதவியாக இருப்பது நீங்கள் பார்க்கக்கூடிய ஜோசியம் எல்லாமே. அவர்கள் இதை பார்ப்பவர்கள் அல்ல. நம்பிக்கை கொண்டவர்களா என்று அவர்கள் பார்ப்பவர்கள் அல்ல. அவர்கள் பார்த்து செய்யக்கூடிய பொருத்தம் வேறு, அவர்கள் பார்த்து செய்யக்கூடிய பொருத்தங்கள் வேறு. ஆனால் இறைவன் அறிவிக்கக்கூடிய பொருத்தம் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நம்பிக்கை கொண்டவர்கள், உணர்வு கொண்டவர்களுக்கு உணர்வு கொண்டவர்கள். உணர்வுன்னு சொல்லும்போது எல்லா நன்மைகளும் அதில் இருக்கு. தர்மம் செய்யக்கூடிய ஆண்களும் தர்மம் செய்யக்கூடிய பெண்களும், நோன்பு நோக்கும் ஆண்களும் நோன்பு நோக்கும் பெண்களும், பொறுமையை கைக்கொள்ளும் பெண்களும் பொறுமையை கைக்கொள்ளும் ஆண்களும் என்று இறைவன் அவன் வேதத்தில் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றான். எப்படிப்பட்டவர்கள், உணர்வு மிக்கவர்கள் ஒரு உதாரணங்களை கூறியிருக்கின்றான். 10 உதாரணங்களும் மேலும் கூறியிருக்கின்றான். இன்னும் இறைவனுடைய குணங்களில் வாழக்கூடியவர்களுக்கு அதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்த நிலையில் ஆகமாக்கப்படுகிறது. ஆனால் நாம் எதை கொண்டு நம்முடைய திருமணங்களை நாம் செய்து கொண்டோம் என்று நாம் அனைவரும் அறிந்ததுதான். அந்த வாழ்க்கையிலும் இறைவன் பக்கம் நாம் திரும்பி இருக்கும் நிலையில் இறைவன் நம்மை வாழ செய்கின்றான். ஆனால் யாருக்கு அது முடியவில்லையோ என்று அவர் உணர்கிறார்களோ அவர்கள் நாடு துறந்து வருகிறார். அந்த பெண்கள் நாடு துறந்து வருகிறார். பெண்கள் எல்லா காலத்திலும் பலவீனமானவர்களாக ஆக்கப்பட்டு, மனிதன் பலவீனமாக இருக்கின்றான், அதிலும் பெண்களை இன்னும் இந்த ஆண்கள் பலவீனப்படுத்தி எல்லா காலங்களிலும் வைத்திருக்கிறார்கள். எந்த பெண்கள் இறைவனை உதவி கொண்டு அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த பந்தங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ பொறுத்து கொண்டு இறைவன் அறிவான். யாருக்கு இதற்கு மேல் வாழ வழியில்லை என்று அவர்கள் நாடு துறந்தவர்களாக வருகிறார்கள், நல்ல வாழ்க்கை வேண்டுமென்று வருகிறார்களோ அவர்களை பற்றி போர்க்காலங்களில் வரக்கூடியதும் உண்டு. போரில் பாதிக்கப்பட்ட ஆண்கள் தான் பெரும்பாலும் இந்த போர்களை உருவாக்குகிறார்கள். அதிலும் பெண்கள் பாதிக்கப்படும் பொழுது அந்த பெண்களும் அந்த சூழல் இல்லாத நிலையில் தாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் நம்பிக்கையை வேண்டி வரக்கூடிய பெண்களை பற்றி இவன் கூறுகின்றான், அவர்கள் அனுமதிக்கப்பட்டவர்கள் இல்லை. இந்த ஆண்கள் அந்த பெண்களுக்கும் அனுமதிக்கப்பட்டவர்கள் இல்லை என்று இவன் கூறுகின்றான். அந்த ஆண்களும் இந்த பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் இல்லை. அவர்கள் செலவு செய்திருந்ததை அவளுக்கு கொடுத்து விடுங்கள். ஆனா யார் அந்த பெண்களுக்காக செலவு செய்து இருந்தார்களோ அவள் அந்த செலவை எங்கள் கொடுக்க வேண்டும் என்று கொடுத்திருந்தால், செலவு கொடுத்திருந்தால், அவளுக்கானதை அவர்கள் செலவு செய்திருந்தால் அதை கொடுத்து விடுங்கள். அந்த பெண்களுக்கு அவரிடம்
அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கையில் திருப்பி அனுப்பிவிடாதீர்கள். அவர்கள் எது தடங்களாக இருக்கிறது, ஒரு பொருள் தடங்களாக இருந்திருந்தால் அந்த பொருளை நீங்கள் கொடுத்து விடுங்கள். அவர்கள் செலவு செய்திருந்ததை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். நன்மையான வாழ்க்கையில் அவர்கள் வாழ்வதற்கு உங்களுக்கு இறைவன் அந்த தகுதியை கொடுத்திருந்தார். யாருக்கு கொடுத்திருக்கிறானோ அவருக்கு, யாருக்கு அந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கோ அவருக்கு. பொதுப்படையாக ஒவ்வொருவரும் ஒன்றை எடுத்துக்கொள்வதல்ல. அந்த சூழ்நிலையில் நாம் அமைக்கப்படும் பொழுது அந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இறைவன் வழிகாட்டுகின்றார். அந்த சூழ்நிலை இருப்பவர்களுக்கு இறைவன் நமக்கு அறிவிப்பது தேவையின்றி கேள்விகள் கேட்காதீர்கள் என்ற அதன் அடிப்படையில் நாம் இதை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த சூழ்நிலை நமக்கு வரும் பொழுது அல்லது ஒருவருக்கு இருக்கும் பொழுது வேதம் எவ்வாறு வழிகாட்டுகிறது. ஒவ்வொரு சூழலிலும் எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை, என்னுடைய அமைதியை பாதுகாத்துக் கொள்ள எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று நாம் அறியும் பொழுது வேதம் நமக்கு வழிகாட்டுவதை உணரலாம். அந்த தேவை வரும் பொழுது அன்றையும் நீங்கள் அப்பெண்களுக்குரிய திருமண தொகையை கொடுத்து அவர்களை விவாகம் செய்து கொள்வது உங்கள் மீது குற்றம். அந்த பெண்களை நீங்கள் விவாகம் செய்வது, அவர்களுக்கு உரிய திருமண தொகையை கொடுத்து நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றான். உங்கள் மீது குற்றமில்லை, திருமண தொகையை கொடுத்து. மேலும் நிராகரித்துக் கொண்டிருக்கும் பெண்களின் விவாக பந்தத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருக்க வேண்டாம். தெளிவாக வழிகாட்டுதல். நிறைய குடும்பங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், ஆண் பெண்ணுக்கு இடையே நடக்கக்கூடிய அல்லது கணவன் மனைவிக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒருவர் நம்பிக்கை கொண்டவர்களாக ஒருவர் நிராகரிக்கக்கூடியவராக. நம்பிக்கை கொண்டவர் என்று நாம் கூறும் பொழுது அவர்கள் உண்மையின் மீது, நன்மையின் மீது, மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் என்று நாம் அர்த்தம் கொள்ள வேண்டும். இன்னும் ஒழுக்கத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், ஒழுங்கின் மீது அல்ல. ஒழுங்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒழுங்கு உண்டு, ஆனால் ஒழுக்கத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். விவாக பந்தத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருக்க வேண்டாம். நம்பிக்கை கொண்டவர்கள் நிராகரிப்பவர்களாக ஆகும் பொழுது உங்களால் எந்த அளவுக்கு இறைவன் உங்களுக்கு பொறுமையை கொடுத்திருக்கின்றானோ, எந்த அளவுக்கு அமைதியை கொடுத்திருக்கின்றானோ, நீங்கள் அதை இறைவனுடைய உதவி கொண்டு காத்து கொள்ளுங்கள் என்று இறைவன் கூறுகின்றான். எப்பொழுது உங்களால் அமைதியை காத்துக்கொள்ள முடியாதோ இறைவன் கூறுகின்றான், விவாக பந்தத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருக்க வேண்டாம். அமைதியை கெடுத்துக் கொள்ளாதீர்கள், நன்மையை நீங்கள் தவற விட்டு விடுவீர்கள். அதை விட்டும் விலகுங்கள், அந்த விவாக பந்தத்தை விட்டும் விலகுங்கள். இது இறைவன் அறிவிக்கக்கூடிய. இதற்கு மேல் என்னால் முடியாது என்ற நிலை வரும் பொழுது இறைவன் கூறுகின்றான், நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். மீண்டும் இறைவன் உங்களுக்கு மன அமைதியையும் இனியும் பொறுத்து கொள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவப்பட்ட ஒன்று நிலையை தரும் பொழுது இறைவன் நாடினால், அல்லது உங்கள் மனதில் மற்றவர்களை பற்றி எந்த பெண்ணின் விவாக பந்தத்தை விட்டும் நீங்கள் விலகினீர்களோ, அல்லது எந்த ஆணின் விவாக பந்தத்தை விட்டும் நீங்கள் விலகினீர்களோ, அவர்களோடு உங்களுடைய இறைவன் உங்களை சேர்த்து வைக்க போதுமான நீங்கள் பக்குவம் அடைந்திருப்பீர்கள். உங்களுடைய மனதில் அந்த எண்ணம் ஏற்படுமானால் அவளோடு சேர்ந்து வாழ இயலும், மனதின் அமைதியை பாதுகாத்துக் கொள்ள இயலும், நம்பிக்கை கொண்டவர்களாகவும் வாழ இயலும் என்று நீங்கள் அறிந்தால் இப்பொழுது நீங்கள் சேர்ந்து கொள்வதில் தவறில்லை. இதைத்தான் இங்கே குடும்பத்துல நீங்க பிரிஞ்சிருக்கணும், பிரிஞ்சதா தான் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு வச்சிருக்காங்க இல்லையா, அதைத்தான் இறைவன் அறிவிக்கின்றேன். அதனால் இறைவன் கூறுகின்றான், நீங்கள் விவாக பந்தத்தை விட்டும் விலகிவிடுங்கள் என்று. அன்றையும் நீங்கள் செலவு செய்ததை கேளுங்கள், தாங்கள் செலவு செய்ததை அவர்கள் கேட்கலாம். ஒவ்வொருவரும் மற்றவரை விட்டு விவாக பந்தத்தை விட்டு விலகும் பொழுது யார் ஒருவர் அதற்காக செலவு செய்திருந்தால் அதை அவர்கள் கேட்கலாம், இருவருமே கேட்கலாம், கொடுக்க வேண்டியவர்களா இருக்கும். நம்பிக்கை கொண்டவர்களுக்காக இது அறிவிக்கப்படுவது. நிராகரிப்பவர்கள் இதை கட்டுப்பட மாட்டார்கள். அதற்காகத்தான் இறைவன் கூறுகின்றான், அவர்கள் செலவு செய்திருந்தால் நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று கூறுகின்றார். இதற்காக இது எல்லாம் சாந்தமும் சமாதானம் கொண்டு மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக, அமைதியை கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காக. மனித சமுதாயம் தன்னையும் தன்னை சுற்றியுள்ள யாவற்றையும் அழித்துவிடும். உயிரினங்கள் யாவும் அவைகளுக்காக என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதன் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். மனிதன் மட்டும்தான்
சிந்திக்கக்கூடியவனாக அமைத்திருப்பதன் காரணமாக அவன் நிராகரிக்கக்கூடியவனாக மாறும் பொழுது தன்னையும் தன்னை சுற்றியுள்ள யாவற்றையும் அழிக்கக்கூடியவனாக, அழிவு ஏற்படுத்தக்கூடியவனாக, விவசாய நிலங்களை அழிக்கக்கூடியவனாக மனிதன் மாறுகின்றான். மனிதர்களையும் அழிக்கக்கூடியவனாக அவன் மாறுகின்றான். அவ்வாறு நிகழாமல் இருப்பதற்கு இறைவன் இங்கே வழி அறிவிக்கின்றான். மனிதர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியது. ஆண் பெண் உறவில் அவர்கள் அந்த பந்தத்தில் நம்பிக்கை கொண்டவர்களாக அவர்கள் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அதில் மாற்றம் கொள்ளும் போது மனிதன் உணர்ச்சியில் அதிகமாகி உரிவிடுத்தவனாக மாறக்கூடிய ஒரு நிலை உண்டு. அதன் காரணமாக அவ்வாறு நிகழாமல் இருப்பதற்காக இறைவன் நமக்கு வலியுறுவிக்கின்றான். நீங்கள் விலகிவிடுங்கள். நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் விலகிவிடுங்கள். நான் உங்களை பாதுகாக்கின்றேன். உங்கள் இருவரையும் தனித்தனியாகவும் பாதுகாக்கின்றேன். உங்களுக்குள் பக்குவம் ஏற்படுத்தி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான அந்த சூழலும் நான் ஏற்படுத்துவேன். அல்லது இருவருக்கும் தனித்தனியான வாழ்க்கையை அமைப்பதற்கும் உங்களுடைய இறைவன் போதுமானவன். இதுவே அல்லாஹ்வுடைய கட்டளையாகும். இதுதான் படைத்தவனின் கட்டளை மனிதனுக்கு. ஏன் இந்த கட்டளை? நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நன்மையிலிருந்து, அந்த அமைதியிலிருந்து நாம் விலகியவர்களாக ஆனதன் காரணமாக குழப்பங்களையும் கலகங்களையும் உருவாக்கக்கூடியவர்களாக நாம் ஆகிவிட்ட நிலையில் இறைவன் நமக்கு வழிகாட்டுகின்றான். நீங்கள் செய்து கொண்ட இந்த காரியங்களில் நம்பிக்கையற்றாமல் உணர்வை கொண்டு நீங்கள் ஒருவரோடு ஒருவர் இணையாமல் நீங்கள் பொருளை கொண்டு இணைந்தீர்கள், பொருளின் அடிப்படையில் இணைந்தீர்கள். அதன் காரணமாக இந்த ஒரு சூழல் நிர்பந்தம் செய்கிறீர்கள். ஒரு பெண்ணை நிர்பந்தப்படுத்தி நீங்கள் விவாகம் செய்கின்றீர்கள், ஏற்றுக்கொள்கிறீர்கள். பின்னர் உங்களுக்கு எந்த நிர்பந்தத்தின் காரணமாக நீங்கள் ஒன்று சேர்ந்தீர்களோ அந்த நிர்பந்தமே உங்களை ஒன்று சேர விடாமல், சமாதானத்தை பேணிக்கொள்ள விடாமல் வாழச் செய்கிறது. இப்பொழுது இறைவன் வழிகாட்டுகின்றான். அதன் காரணமாக கலகம், குழப்பம், உங்களுக்குள் பகையும் வெறுப்பும் ஏற்படுகிறது. அதிலிருந்து விடுபடுவதற்காக இறைவன் வழிகாட்டுகின்றான். நீங்கள் பற்றி பிடித்து கொண்டிருக்க வேண்டாம், சமாதானத்தோட சேர்ந்து வாழுங்க. அப்படி ஒரு சூழல் இனிமேல் சமாதானமாக வாழ முடியாதுன்னு அறியும் போது, நம்பிக்கை கொண்டவர்கள் அறிந்தால் விலகி கொடுங்கள், பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டாம். நம்பிக்கை ஏற்படுத்த அவன் போதுமானவன். மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்ற சூழல், அந்த பக்குவம் ஏற்பட்டால் மீண்டும் ஒன்று சேர்ப்பதற்கு அவன் போதுமானவன் என்பதை நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களிடையே அவன் நீதி வழங்குகிறான், நன்கறிந்தவன் ஞானமிக்கவன். உங்களிடையே நீதி வழங்குகிறான். இதுதான் நீதி, இறைவன் நமக்கு தரக்கூடிய நீதி. அமைதியை பேணி பாதுகாத்துக் கொண்டு உங்களுடைய காரியங்களை செய்து பாருங்கள். உங்களால் எந்த அளவுக்கு பொறுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு சகித்துக் கொள்ள முடியுமோ, இறைவன் அதை நன்மையாக பதிவு செய்கின்றான். இனி முடியாது என்று நீங்கள் அறியும் பொழுது நிராகரிக்கக்கூடியவர்களிடமிருந்து நீங்கள் அந்த பந்தத்தில் இருந்து விடுபடுங்கள். இது இறைவன் உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய நீதி, வழிகாட்டுதல் ஆகும். எந்த நிர்பந்தமும் இல்லை, தெளிவுபடுத்துகின்றான். அமைதியை விரும்புகின்றீர்கள், நன்மையை விரும்புகின்றீர்கள், இறைவன் தெளிவுபடுத்துகின்றான்.